ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நலன்களுக்கெல்லாம் ஊற்றாகிய இறைவன், நன்மையே நிறைந்தவர், பரிசுத்தர் 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 என்று வானதூதர்கள் எல்லாம் புடை சூழ்ந்து ஆர்ப்பரித்து அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிற இந்த அதிகாலை பொழுதினிலே ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னத்தில் நாமும் இணைந்து ஜெபிப்பது நம் உள்ளத்திற்கு எத்துணை மகிழ்ச்சி, நம் மனதுக்கு எவ்வளவு நிறைவு. ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது, நாம் அவரோடு இருக்கும்போது ஏற்படுகிற அந்த உறவின் வாஞ்சைக்கு அளவே இல்லை. என் அன்புக்குரியவர்களே, தற்பொழுது பாஸ்காவினுடைய காலத்திலே இருக்கின்ற நாம் ஒவ்வொரு இல்லங்களாக சென்று இந்த பாஸ்கா தண்ணீரினை மந்திரித்து தெளிக்கின்ற வேளையில் புது ஆவியின் ஊற்று அபிஷேகமாய் அந்தந்த இல்லத்திலே பொழியப்படுகிறது. புது ஆவியின் வல்லமை, புது ஆவியின் ஆற்றல், புது வாழ்வு நமக்கு அருளப்படுகிறது. நாம் மரணத்தின் பிள்ளைகள் அல்ல, உயிர்ப்பின் பிள்ளைகள் என்கிற ஆர்வமும் ஆசீர்வாதமும் நமக்குள் கிடைக்கிறது. வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள், வெளி மாநிலங்களில் இருக்கிறவர்கள் இந்த புது தண்ணீரினால் உங்களுடைய இல்லங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கலாம். இந்த புது தண்ணீரானது உங்கள் மீது தெளிக்கப்படாமல் இருக்கலாம். அன்பு உள்ளங்களே, இந்த பாஸ்கா தண்ணீரினால் நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படும் போது, இந்த பாஸ்கா தண்ணீர் நம்மீது படும்போது நாம் ஒவ்வொருவரும் புது படைப்பாக மாறுகிறோம். இறைவனில் புது பிறப்பெடுக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்கிறார். நமக்கு எத்தீங்கும் நேரிடாதபடி தம் தூதர்களை நமக்கு காவலாக வைத்து நம்மை பாதுகாக்கின்றார் என்கிற உணர்வினை பெறுகிறோம். எனவே ஒருவேளை இன்னும் உங்களுடைய வீடுகள் மந்திரிக்கப்படாமல் இருக்கிறதென்றால், இந்த ஜெபம், இந்த ஆராதனை சிறப்பாக உங்கள் ஒவ்வொருவருக்காக ஏறெடுக்கப்படுகிறது. உங்களுடைய குடும்பங்களுக்காக ஏறெடுக்கப்படுகிறது. இந்த ஜெபத்தில் நீங்கள் ஆர்வத்தோடு பங்கு பெற்று உங்கள் வீட்டில் இருக்கின்ற தீர்த்தத்தை எடுத்து வீட்டினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் தெளியுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பில் பங்கு பெறுகிற குடும்பமாய் நம்முடைய குடும்பம் இருக்கட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய புது தண்ணீரினால் அபிஷேகப்படுத்தப்படுகிற குடும்பமாய் நம்முடைய குடும்பம் இருக்கட்டும். தீயோனுடைய தாக்குதல், தீய சக்திகள் எதுவும் நம்மை அணுகாத வண்ணம் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நம்முடைய குடும்பத்தை ஆட்கொள்ள இந்த தண்ணீரை தெளிப்போம். இந்த உணர்வோடு அதிசயங்களையும்
அற்புதங்களையும் நம் வாழ்வில் செய்கிற இறைவனை இந்த அதிகாலை பொழுதினிலே மனதுக்கு நிம்மதியாய், மனதுக்கு நிறைவாய், மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதாய் அவரை போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவோமாக. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர், அற்புதங்கள் நம் வாழ்வில் செய்கிறவர் என்றும் நமக்கு இதோ உயிருள்ள பிரசன்னமாய் நம் மத்தியில் இருக்கிறார். ஒவ்வொரு அற்புத நிகழ்வுகளை சிந்தித்து பார்ப்போம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றுகிறார். அந்த எகிப்திலே பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ராயல் மக்களை மீட்டு வருவதற்காக அவர்களுடைய அழுகுரலை கேட்ட இறைவன் இதோ பல கொள்ளை நோய்களின் வழியாக அவர்களுடைய மனதை மாற்றி அந்த இடத்திலிருந்து அற்புதமாய் மீட்டுக் கொண்டு கானான் தேசத்திற்கு வருகிறார் நம் இறைவன். வெறும் தண்ணீராக இருந்த அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் கூட தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை, அந்த திருமணத்தில் சந்தோஷத்தை இறைவன் கொடுப்பதை பார்க்கும். நம் வாழ்வையும் கூட மாற்றக்கூடிய வல்லமை இந்த இறைவனிடத்திலிருந்து வெளிப்படுகிறது. இறை ஆற்றலை பெற பக்தியோடு நாம் பாடி செபிப்போமாக. தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பார்வோனினுடைய படைகள் இஸ்ராயல் மக்களை துரத்தி கொண்டு வருகிறது. நெருக்கடியான சூழ்நிலை, எங்கே பல உயிர்கள் மாண்டு போய்விடுமோ என்கிற அச்சமும் கலக்கமும் பீதியும் இருக்கிற சூழ்நிலை. ஆனாலும் அவர்களுக்கு முன்பாக அந்த செங்கடல் இருக்கிற அந்த வேளையிலும் கூட திகைத்து போய் நிற்கிறது இஸ்ராயல் கூட்டம். இதோ ஆண்டவர் வல்லமையாய் செயலாற்றுகிறார். மோசேவின் வழியாக வல்லமையாய் செயலாற்றுகிறார் இஸ்ராயலின் கடவுளாகிய நம் ஆண்டவர். அன்பிற்குரியவர்களே, அந்த செங்கடலானது இரண்டாக பிரிகிறது. அவர்களுக்கு மதில் சுவர் போல இரண்டு பக்கமும் எழும்பி நிற்க உலர்ந்த தரையிலே அவர்கள் நடந்து சென்றார்கள் என்று இறைவார்த்தை சான்று பகிர்ந்தது. ஆம், அந்த புயல் காற்றில் சிக்கி தவித்த சீடர்கள் ஐயோ அச்சமாக இருக்கிறதே, கலக்கமாக இருக்கிறதே, நாங்கள் மடிய போகிறோமே என்று கதறிய போது கூட அந்த புயல் காற்றை அடக்கிய தேவன் நம் வாழ்விலும் வீசுகிற துன்ப காற்றை,
வேதனை காற்றை, வலி காற்றை இதோ அகற்றக்கூடிய வல்லமை உடையவராயிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் முழுமையாய் சரணாகதியாகி அவரின் வல்லமை பெற உருக்கத்தோடு நாம் பாடி செபிப்போமாக. செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். உயர் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். கைகளை உயர்த்தி அதிசயம் செய்கிறவரை, அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்த இறைவன் இந்த அதிகாலை பொழுதினிலே நம்பிக்கையோடு, பக்தியோடு, விசுவாசத்தோடு ஆண்டவர் முன்பாக இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஏன் நம்முடைய வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டார்? இந்த இறைவன் மீது விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வில் எப்படி மாற்றங்கள் நிகழாமல் இருக்க முடியும்? அன்பிற்குரியவர்களே, இதோ அற்புத அதிசயங்களை செய்கிற தெய்வம் நம் வாழ்விலும் கூட புது மாற்றத்தை ஏற்படுத்துகிறார், புது நம்பிக்கையை கொடுக்கிறார். இதோ இந்த அற்புதமான நாளிலே ஆண்டவர் நம்முடைய இல்லத்தை அபிஷேகம் செய்ய, புது வாழ்வு கொடுக்க, புது ஆற்றலும் புது சக்தியும் புது ஊக்கமும் உற்சாகமும் நம் வாழ்வில் ஏற்பட ஆண்டவருடைய திருக்கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய், நம் குடும்பங்களை அர்ப்பணித்தவர்களாய் பாடி அவருடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். கைகளை தட்டி உற்சாகமாக, அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, பல நேரங்களில் நாம சோர்ந்து போகலாம், தளர்ந்து போகலாம். என்னடா இது வாழ்க்கை என்று சலித்துக் கொள்ளலாம். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். அவருடைய உயிருள்ள பிரசன்னம் நம்மை காத்து வழி நடத்துகிறது. பாவங்க, பாவியான பெண்ணினுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வெளிப்படுகிறது. அவ்வளவுதான், வாழ்க்கை முடிந்து விட்டது என்று எல்லோரும் அந்த பெண்ணின் மீது கல்லெறிவதற்காக காத்திருக்கிறார். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பாவியான பெண்ணுக்கு புது வாழ்வு கொடுப்பதை, மாற்றம் தருவதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த இயேசு நம் வாழ்விலும் கூட பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறார். நம் குடும்பத்திலும் கூட புது அதிசயங்களை அவர் செய்கிறார். நம் கணவனுக்கு நல்ல மனமாற்றத்தை, நம் மனைவிக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை, நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சிறந்த எதிர்காலத்தை தரக்கூடிய வல்லமை இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வெளிப்படுகிறது. எனவே நம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து, இதோ இந்த தூய தண்ணீரினால் நம்முடைய இல்லங்கள் மந்திரிக்கப்படுகிற வேளையில் அந்த ஆசீர்வாதத்தை பெற, அந்த அருளினை பெற பக்தியோடு உருக்கத்தோடு நாம் பாடி ஜெபிப்போமாக.
பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழை என் மீதும் நேசகரம் நீட்டினார் அதிசயம். ஏழையின் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். உற்சாகமாக இணைந்து பாடி ஜெபிப்போம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்மையும் நம் குடும்பங்களையும் அர்ப்பணம் செய்தவர்களாய் அந்த தூய இருதயத்திற்கு முழுவதுமாக நம்மை அர்ப்பணித்தவர்களாய் இந்த நற்கருணை நாதரிடத்திலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தவர்களாய் சிறப்பாக இந்த ஜெபத்தை ஏறெடுத்து மன்றாடி வேண்டி ஜெபிப்போம். ஓ இயேசுவின் திரு இருதயமே, ஓ இயேசுவின் திரு இருதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தேர்ந்து கொண்டீர். உமது அன்பின் இருப்பிடமாக தேர்ந்து கொண்டீர். எங்கள் குடும்பத்தின் மீது எங்கள் குடும்பத்தின் மீது உமது இரக்க மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமது இரக்க மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பால் எங்களை காப்பாற்றி வழி நடத்தி அருளும். எங்கள் குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும் உமது பத்தினியாகிய திரு அவைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்திற்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசீர்வதித்து அரவணைப்பீராக. மேலும் எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவோமாக. எங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இருதயத்தையும் மரியாளின் மாசற்ற இருதயத்தையும் அன்பு செய்து வருவோம் என வாக்களிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் ஆண்டவருடைய உடனிருப்பு நம்மோடு இருக்கிறது. சிறப்பாக புனித வாரத்திலே நாம் இருந்தோம். இயேசுவினுடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பு, இவை அனைத்தையும் நினைவு கூர்ந்து இதோ இந்த பாஸ்கா கொண்டாட்டத்திலே நாம் முழுமையாக நம்மை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். பாஸ்கா தண்ணீரினால் அபிஷேகம் செய்யப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் புது பிறப்பாக மாறுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என்றென்றும் மகிழ்ந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்த இறைவன் பிறக்கிற புது மாதத்திலும் நம்மை அதே பாதுகாப்போடு அரவணைப்போடு வழிநடத்த ஆண்டவருடைய திருக்கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாய் மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய மாட்சியில் நாமும் பங்கு பெற ஜெபிப்போம்.
உயரில் வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்த யாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
கேட்கும்போது மன்னிப்பு பெறுவீர், கொடுக்கும்போது நிறைவு அடைவீர், மரிக்கும்போது புதிய வாழ்வில் பிறக்கின்றோம். மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றேன், கற்பித்திருக்கின்றேன். மனிதராக புனிதராக வாழ பணிகின்றேன், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றேன். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றேன். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து பாடி மகிழ்ந்திருக்கிற நாம் அவருடைய கல்வாரி கொண்டாட்டத்தில் இணைவதின் வழியாக நிறைவான அருளை ஆசிரை பெற்று மகிழ்கிறோம். அவருடைய மீட்பில் நாமும் நம் குடும்பமும் பங்கு பெறுகிறோம் என்கிற உணர்வோடு இந்த தெய்வீக பலியில் பக்தியோடு நாம் இணைந்து ஜெபித்து இறை ஆசிரை பெறுவோமாக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயரானே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே, உமது இரத்தத்தால் குலம், மொழி, மக்களினம், நாடு ஆகிய அனைத்து நின்றும் எங்களை மீட்டு கொண்டி எங்களை ஆட்சி உரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நேர்மையான மனதினரின் ஒளியும் எதிர்நோக்குமாக இருப்பவரே, உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் இதயங்கள் உமக்கு ஏற்ற மண்டாற்றை புரிவதாலும் என்றும் உமது புகழை கடமை உணர்வோடு பறைசாற்றுவதாலும் உம்மை என்றும் மேன்மைப்படுத்துவோமா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் மகிழ்ச்சியோடு வெளியே சென்றார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 34 முதல் 42 முடிய. அந்நாட்களில் கமாலியேல் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமை சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது: இஸ்ரேல் மக்களே, இந்த மனிதருக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சிறிது காலத்திற்கு முன்பு தெயுதா என்பவன் தோன்றி நான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னுடன் சேர்த்து கொண்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றிய அனைவரும் சிதறிப்போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாள்களில் கலிலேயனான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான். அவனும் அழிந்தான். அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறிப்போயினர். ஆகவே இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்திலிருந்து வந்தவை என்றால் அவை ஒளிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள். அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நையப்புடைந்து இயேசுவை பற்றி பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். Alleluia. Alleluia.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 6. வாழ்வு தருகிற உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அருமடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான். அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 குடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அருமடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பாஸ்கா காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பை நாம் தொடர்ந்து கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். இந்த அற்புதமான நாளிலும் உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வைத்தனர். இந்த வார்த்தையை மட்டும் இன்றைய நற்செய்தியிலிருந்து சிந்திக்க உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வைத்தனர். வெளிநாடுகளில் உள்ள சில முக்கியமான நகரங்களிலும் ஐரோப்பியாவினுடைய நகரங்களிலெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு வழக்கம் இருக்கிறது. என்ன வழக்கம்? பொதுவெளிகளில் அவர்கள் ஃப்ரிட்ஜ் வைத்திருப்பார்கள். சில இடங்களில் பீரோக்கள் இருக்கும். இன்னும் சில இடங்களில் அலமாரிகளை வைத்திருப்பார்கள். ஏன் இந்த ஃப்ரிட்ஜ், பீரோ, அலமாரிகளை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும்போது, உணவு போதுமானது உண்ட பிறகு மீதம் இருப்பின் அந்த உணவினை கொண்டு வந்து அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுவாங்க. வீட்டில் பழங்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது என்றால்
அவை வீணாகி போய்விடும் என்று தெரிந்தால் அவை அழுகி போவதற்கு முன்பாக அந்த பழங்களை கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுவாங்க. யாராவது தேவையில் இருப்பவர்கள் நேரடியாக அந்த ஃப்ரிட்ஜு அருகே சென்று அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்து கொள்ளும் பொருட்டு உணவை எடுத்து உண்ணலாம். இப்படிப்பட்ட ஒரு வழக்கம் வெளிநாடுகளில் இருக்கிறது. பீரோக்கள் இருக்கிறது. ஏன் இந்த பீரோக்கள் என்றால், தங்களுடைய வீடுகளில் இருக்கிற பழைய ஆடைகள் கிழியாத நல்ல ஆடைகளாக இருப்பின் பயன்படுத்தாத நிலையில் இருக்கிறது என்றால் அந்த ஆடைகளை கொண்டு வந்து அந்த பீரோவிலே வைத்துவிட்டு போய்விடுவார்கள். தேவையில் இருப்போர் அதை சென்று எடுத்து அவர்கள் உடுத்தி கொள்வார்கள். அலமாரிகளையும் வைத்திருப்பார்கள். ஏனென்றால் அந்த அலமாரிகளில் தாங்கள் படித்த பழைய புத்தகங்கள் இருக்கும். அந்த புத்தகங்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த இடத்தில் வைத்துவிட்டு போவார்கள். வேறு சில பேருக்கு அந்த புத்தகங்கள் தேவைப்படுமாயின், மாத இதழ்கள் தேவைப்படுமாயின் அவர்கள் சென்று அந்த புத்தகங்களை எடுத்து படித்துவிட்டு மீண்டும் அதே இடத்திலேயே வைத்துவிட்டு போய்விடுவார்கள். எவ்வளவு ஒரு அழகான ஒரு நிகழ்வு என்று பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. இதை வழக்கமாக சில நகரங்களில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் எதையும் வீணடிக்க கூடாது என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். கடவுள் தருகிற ஒன்று நாம் பயன்படுத்துகிறோம், நாம் அனுபவிக்கிறோம். நாம் பயன்படுத்திய அனுபவித்த ஒன்றை பிறருக்கும் விட்டு செல்வது நம்முடைய கடமை. ஒருபோதும் அவற்றை நாம் வீணடிக்க கூடாது. ஏனென்றால் இறை வார்த்தை சொன்னது, ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை அவர்கள் சேர்த்து வைத்தனர். சிந்தித்து பார்ப்போமே. ஹோட்டலுக்கு போகிறோம், ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், எவ்வளவோ நல்லா சாப்பிட்றோம், பிரச்சனை இல்லை. வயிற்றுக்கு போதுமானதை சாப்பிட வேண்டியது நமக்கு மன நிறைவை தரும். நல்லா சாப்பிடுங்க, தப்பில்லை. ஆனால் மீதம் வைத்துவிட்டு அது தேவையில்லை என்று வெளியிலே கொட்டப்படும் போது பிறருடைய உழைப்பு அந்த இடத்திலே வீணாகிறது. யாரோ ஒருவர் பசியில், வறுமையில், பஞ்சத்தில் இருப்பவருடைய உணவை அன்பிற்குரியவர்களை நாம் வீணடிக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வு நமக்குள் வேண்டும். எனவே உணவை வீணடிப்பதை தவிர்க்க வேண்டும். நம்ம வீட்டில் போய் பார்ப்போமே, பீரோ இருக்கிறது. அந்த பீரோவில் எவ்வளவு துணிகளை அடுக்கி வைத்திருக்கிறோம். நாம் உடுத்தி கொண்டு நிகழ்வுகளுக்கு போகிறோம் அல்லது பல இடங்களில் அவற்றை பயன்படுத்துகிறோம் என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்முடைய தேவைக்கு நாம் பயன்படுத்துகிறோம், மிகுந்த மகிழ்ச்சி. நாம் தான் காசு கொடுத்து வாங்கினோம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் பல ஆண்டுகளாக, பல மாதக்கணக்காக பயன்படுத்தப்படாமல் அப்படியே அடுக்கி வைத்த நிலையிலேயே அது இருந்து கொண்டு நாம் அதை அழகு பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் ஏன் அதை நாம் பிறருக்கு கொடுத்து உதவக்கூடாது? ஆடையே இல்லாத எவ்வளவோ ஏழை எளியவர்கள் இருக்கிறார்களே, கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்களே, அவங்களுக்கு நாம் கொடுத்து உதவலாமே. சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. புத்தகங்கள் விலை உயர்ந்த மதிப்பீடுகளை உள்ளடக்கியது. இன்றைக்கு புத்தகம் படிக்கின்ற பழக்கம் நிறைய குறைஞ்சு போச்சு. படிக்கிறதே இல்லை, நாம் படிக்கிறதே இல்லை. எப்போ நம்முடைய கையில் செல்ஃபோன் வந்ததே, இதுதான் மினி லைப்ரரியாக மாறிடுச்சு. நமக்கு நல்ல விஷயங்களை படிக்கிறோமான்னா அது கூட இல்லை. பல நேரங்களில் அந்த செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நம்முடைய நேரத்தை தான் வீணடிக்கிறோம். புத்தகங்களை திறந்தே பார்ப்பது கிடையாது. புத்தகங்கள் நமக்கு நல்ல வழிகாட்டிகள். புத்தகங்கள் நம்முடைய நல்ல நண்பர்கள். அந்த நண்பர்களை, வழிகாட்டிகளை இன்றைக்கு இழந்திருக்கிறது இந்த சமூகம். மிக பெரும் ஒரு வேதனை. நாம் மிகவும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நவீனத்துவத்திலே நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று மாத்தட்டி கொண்டாலும் கூட இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களில் நாம் அதிக கவனம் செலுத்தாமல் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அன்பிற்குரியவர்களே நிதர்சனமான உண்மையும் கூட. புத்தகங்கள் ஒவ்வொரு மனிதனையும் செதுக்குகிறது, அது பண்படுத்துகிறது. புத்தகங்களினுடைய வாசிப்பை நாம் அதிகரித்த வேண்டும். நம்மிடத்தில் புத்தகங்கள் இருக்கிறது என்றால் அதை பிறருக்கு கொடுத்து வாசிக்க சொல்ல வேண்டும். நல்ல புத்தகங்கள் நல்ல நண்பர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும், நல்ல வழிகாட்டிகள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிந்தனையை தான் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை அவர்கள் சேர்த்து வைத்தனர் என்பதற்கான சில சிந்தனைகளாக நான் உங்கள் முன்பாக கொடுக்க விரும்புகிறேன். இன்றைய முதல் வாசகத்தை பார்ப்போமே. அற்புதமான ஒரு சான்று பகர்தல் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக வெளிப்படுகிறது. கமாலியேல். யார் இந்த கமாலியேல்? ஒரு பரிசேயர். அவர் ஒரு திருச்சட்ட அறிஞர்.
மக்களிடையே நல்ல மதிப்பு பெற்ற ஒரு மனிதர். அப்படிப்பட்டவர் ஒரு வார்த்தைகளை சொல்லுகிறார். 2 பேரை முன்னுதாரணமாக நிறுத்துறார். ஒருவர் தெயுத்தா என்பவர். இந்த தெயுத்தா என்பவர் ஒரு 400 பேரை சேர்த்து கொண்டு தான் பெரியவன் என்று சொல்லி, அன்பிற்குரியவர்களே, தன்னை பற்றிய புகழ்ச்சி, தன்னோடு ஒரு ஏக்கத்தை சேர்த்து கொண்டு வல்லமை படைத்தவனாக வந்தான். ஆனால் அவனுடைய ஏக்கம் நாள்பட அழிந்து போனது. அந்த ஏக்கத்தில் இருந்தவர்கள் அனைவரும் சிதறிப்போனார்கள். எனவே நாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அவர்களே அழிந்து போவார்கள் என்பதுதான் இந்த இடத்தில் ஏற்படுகின்ற சிந்தனையாக அமைந்திருக்கிறது. இன்னொருவரையும் இந்த கமாலியேல் குறிப்பிடுகிறார். யூதா. யார் இந்த யூதா? யூதா தன்னோடு சில மக்களை சேர்த்து கொண்டு கிளர்ச்சி செய்கிறான், போராடுகிறான். ஆனால் நாள்பட மக்களை தூண்டி எழுப்பிய அவன் சோர்ந்து போய் தளர்ந்து போய் ஒன்றுமில்லாமலாகி அந்த ஏக்கம் கலைக்கப்படுகிறது. எல்லா மக்களும் சிதறிப்போகிறார்கள், அவனும் அழிந்து போகிறான். இந்த 2 மேற்கோள்களையும் காட்டுகின்ற கமாலியேல் இந்த திருத்தூதர்களை பற்றியும் குறிப்பிடுகிறார். ஒருவேளை இது ஆண்டவருடைய திருவுளமோ ஆண்டவருடைய சித்தமோ இல்லை என்றால் இந்த திருத்தூதர்கள் கூட தெயுத்தா போல யூதாவை போல அழிந்து போவார்கள். அவருடைய நற்செய்தி அழிந்து போகும், ஒன்றுமில்லாமல் போய்விடும். இயேசு கிறிஸ்துவை பற்றிய அந்த உயிர்ப்பின் செய்திகள் எல்லாமே மண்ணோடு மண்ணாக போய்விடும். நாம் அவர்களுக்கு எதிராக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அவர்களை சிறையில் வைக்க வேண்டியதில்லை, அவர்களை கைது செய்ய வேண்டியதில்லை, அவர்களை கொல்ல வேண்டியதில்லை என்று சொல்லி அவர்களை தடுத்து அவர்களை போக விடுங்கள், நற்செய்தி அறிவிக்கிட்டோம். ஆனால் அது போலியானது என்று தெரிந்தால் அவர்களே தானாக அதிலே விழுந்து அழிந்து போவார்கள். உண்மையானது என்றால், அதுதான் இறைவனுடைய திருவுளம் என்றால், உண்மை கடவுள் என்றால், இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உயிர்த்தார் என்றால் அவர்களுக்கு எதிராக நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப எது உண்மையாக இருக்கிறது? அன்பிற்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவருடைய உயிர்ப்பை பற்றி இந்த உலகமெங்கும் சென்று நற்செய்தியை பரப்பிய சீடர்கள் அழிந்து போனார்களா? இயேசு கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகள் அழிந்து போயிருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு இன்றைக்கு கொண்டாடப்படாமல் இருக்கிறதா? நிச்சயம் இல்லை. இயேசு கொண்டாடப்படுகிறார். இயேசுவை மீட்பராக, மெசியாவாக, இறைமகனாக, இந்த உலகத்தின் மீட்பராக இந்த உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இயேசுவினுடைய நற்செய்தி ஒவ்வொரு மூலையிலும் இந்த உலகத்தில் நாள்தோறும் நொடிக்கு நொடி அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்றால் அதுதான் கமாலியேல் சொன்ன அந்த இறை வார்த்தையினுடைய உண்மையான பொருள். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடமிருந்து வருகிறது என்றால் அவை ஒழிந்து போகும். கடவுளை சேர்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாக ஆவீர்கள் என்று சொல்லி இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதனால் கூட திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு அதை கொண்டாடினார்கள். இயேசுவினுடைய நாமம் வாழ்த்தப் பெறுவதாக. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவினுடைய உயிர்ப்பில் நாம் ஒவ்வொருவரும் பங்கு பெற்று அவருடைய அன்பு பிள்ளைகளாய் இந்த உலகத்தின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமீன். பலியேன என்னை தருவேன், உம் பலியினில் என்னை இணைப்பேன். பலியேன என்னை தருவேன், உம் பலியினில் என்னை இணைப்பேன். வாழ்வது நானல்ல, இந்த இயேசுவே வாழ்கின்றேன். இந்த உடல் பொருள் ஆவியெல்லாம் உமக்கே தருகின்றேன். என்னை ஏற்று வாழ உமதருள் கேட்கின்றேன். என்னை ஏற்று வாழ
அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஆகவே ஆண்டவரே, உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியாய் அவரை ஏற்படுத்தினீர். எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுறின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, உணவை யாரும் வீணடிக்காதீர்கள். உணவு ஏழைகளுடைய கனவு. பசியால், பட்டினியால், வறுமையால் வாடிக்கொண்டிருக்கிறவர்கள், பஞ்சத்தில் தவித்து கொண்டிருக்கிறவர்களுடைய உணவை ஒருபோதும் நாம் வீணடிக்க கூடாது. அது ஏழைகளுடைய கனவாக அமைந்திருக்கிறது என்பதை ஆண்டவரே இன்றைய இறை வார்த்தையின் வழியாக எங்களுடைய உள்ளத்திற்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தீரே அப்பா. ஏழை எளியவர்களோடு பகிர்ந்து வாழுகிற நல் உள்ளத்தை தந்தருளும்படியாக உருக்கத்தோடு இவ்வேளையிலே உம்மை வேண்டி மன்றாடி செபிக்கிறோம். இந்த திருப்பலியினுடைய ஆசிர்வாதத்தை, இந்த இறை வார்த்தை எங்களுடைய வாழ்வில் கடைபிடிப்பதன் வழியாக நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்கிறோம் என்கிற உணர்வை தாரும். உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென்.
ஜீவன் பாடுது, உன் வரவை நாடுது. என் ஜீவன் பாடுது, உன் வரவை நாடுது. அன்பே அருட்செல்வமே, அன்பே அருட்செல்வமே. காலம் கடந்தாலும் கோலம் அழிந்தாலும், காலம் கடந்தாலும் கோலம் அழிந்தாலும், உன் வாக்கு மாறாத இறைவா, புதுமை பிறந்தது, பாவம் அழிந்தது, புதுமை பிறந்தது, பாவம் அழிந்தது. புனிதம் சேர்த்திடவா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக கையளிக்கப்பட்டார், நாம் ஏற்புடையவராகும்படி உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகனின் பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாம் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உணவு ஏழைகளின் கனவு என்பதை உணர்ந்தவர்களாய் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமக்காக, இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும், எந்தன் செயல்கள் ஒன்றும், எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும், எந்தன் செயல்கள் ஒன்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், உன் புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக.
பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.